அடியண்ணாமலையில் போய் சுற்றும் பொழுது அடியண்ணாமலையில் உட்காருவது வழக்கம். அங்கே அந்த நேரத்தில் 4 மணிக்கு நாங்கள் கிளம்பினால் 4:30 மணி 5 மணிக்கு அங்கே போவோம். அப்போ அந்த கோயில் திறந்திருக்காது. நாங்கள் போய் உள்ளே போனால் அந்த குருகளை கூப்பிட்டு விட்டு அப்புறம் கோயிலை திறக்க வச்சு உள்ளே போய் உட்காருவோம். உள்ளே போய் உட்காந்தா அங்கே லிங்கம் இருக்கும், நான் இருப்பேன், என் கூட வந்த ஆட்கள் இருப்பாங்க. அந்த ஆட்கள் வந்து வெளியே போயிடுவாங்க. நானும் ஒரு இந்த வழியாக இதே போல் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் நானும் அந்த லிங்கம் மட்டும் தனியாக இருக்கிறோம். அந்த இடத்துல பயங்கர வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், உங்களுக்கே நல்லா ரொம்ப ஈஸியாக புலப்படும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த லிங்கம் ஞான சம்பந்தர் பாடினதை கேட்டிருக்கோம்ல அப்படின்னோடனே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அப்போ இந்த கல், இந்த தூணு, இந்த பாதைகள் மாணிக்கவாசகர் பாடினதுக்கு, சம்பந்தர் பாடினதை கேட்டிருக்கோம், அப்பர் பாடினதை கேட்டிருக்கோம், சுந்தரர் பாடினதை கேட்டிருக்கோம், மாணிக்கவாசகர் பாடினதை கேட்டிருக்கோம். அப்புறம் மாணிக்கவாசகர் அங்கே உட்காந்து தானே திருப்பாவையும் திருவம்பாவையும் எழுதினார் அப்படின்னு அந்த நந்தியை கும்பிட்டு அப்புறம் குருக்கள் வந்தார், கற்பூரம் காட்டினார், கும்பிட்டு வெளியில் நடந்து வந்தால் நடக்கும் பொழுது என்னுடைய கால் அடிகள் எடுத்து வைப்பதற்கு அந்த வைப்ரேஷன் வந்து என்னை போட்டு அமுக்குது. பார்த்தா வீட்டுக்கு வரேன், அதே 3 மாதம் போயிடுச்சு. 3 மாதம் போனால் திடீர்னு ஒரு நாள் எழுந்து உட்காரும் பொழுது தான் இந்த பாட கிடைத்த பரம்பொருளை பாடுவதற்கு ஒருவரப்பு கிட்டியும் பாடி பயன்காண பல்மொழியால் ஏத்தாது வண்டை வினை தூசு மூட கிடப்பையோ முத்தே முகில் மூடா மோன முழுநிலவே மூட மனமுடம் நீக்குவானே. முன்மொழியால் பாடேலோர் என்பாவாய்ங்கிற ஒரு வார்த்தை வருது. முன்மொழினா முதல் தோன்றிய மொழியால் பாடேலோர் எம்பாவாய்னு அர்த்தம். அதுக்கு இது நான் எழுதுகிற தமிழா? இது எனக்கு நான் எழுதுனதுங்கிறீங்களா, நான் யோசிச்சதுங்கிறீங்களா? நான் யோசிக்கலை, அதுவாக வந்தது, அவன் கொடுத்தது.